நடத்தி செல்லும் தயவாய், என்னை காத்து கொள்ளும் அன்பாய், என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய், என்னை காத்து கொள்ளும் அன்பாய், என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்கிறேன். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தியோகியா பட்டணத்துக்கு பவுல் வருகிறார். வந்து ஜெப ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து, உள்ளே பிரவேசித்ததும் அவர் பேச ஆரம்பிக்கவில்லை. அவர் அங்கே வந்ததே பிரசங்கம் பண்ணதான், சுவிசேஷத்தை அறிவிக்க தான் வந்தார். அதற்காகவே அவர் அழைக்கப்பட்டார், அதற்காகவே பிரித்தெடுக்கப்பட்டார். அந்த அழைப்பை கனப்படுத்தி அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு வருகிறார். ஜெப ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். பிரவேசித்து அவர் உட்கார்ந்திருக்கிறார். இப்பொழுது அங்கே நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்டது. வாசித்து முடிந்த பின்பு பவுல் இடத்திலே ஆள் அனுப்பி சொல்லுகிறார்கள், நீங்கள் ஏதாவது பேசுறீங்கன்னா பேசுங்க அப்படின்னு. இப்பொழுது பவுல் எழுந்திருந்து ஜனங்களிடத்திலே பேச ஆரம்பிக்கிறார். இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நம்மை கிருபையாய் தேவன் அழைத்திருக்கிறார். அழைப்புக்குள்ளே தேவ திட்டம் இருக்கிறது, நம்மை குறித்த தேவ நோக்கம் இருக்கிறது. நமக்கான வாக்குத்தத்தங்களையும் சொல்லி தான் அழைத்திருக்கிறார். இங்கே பவுல் செய்ததை பாருங்கள். பவுல் அவசரப்படவில்லை. என்னை இப்படி அழைத்திருக்கிறார், நான் தான் பிரசங்கம் பண்ண வேண்டும், நான் தான் இப்படி செய்ய வேண்டும் என்ற ஒன்றுமே சொல்லவில்லை. அவர் போய் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு தெரியும், என்னை இங்கே பயன்படுத்துவது தேவ சித்தமானால், இந்த நாள் எனக்கென்று தேவன் குறித்த நாளாக இருக்குமானால், இந்த வேளை எனக்காய் தேவன் ஏற்படுத்தின வேளையாக இருக்குமானால், என்னை கர்த்தர் எழுப்பி விடுவார். அதுவரை நான் அமர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா? தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோமா அவருடைய வேலைக்காக, அல்லது அவசரப்படுகிறோமா? இங்கே பாருங்கள், பவுல் உட்கார்ந்திருக்கிறான். நியாயப்பிரமாணம் வாசித்து முடித்து பின்பு பவுலிடத்தில் ஆள் அனுப்பி சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறாங்க? ஏதாவது பேசணுன்னா பேசுங்க. பவுல் எழுந்திருந்து பேச ஆரம்பிக்கிறார். உட்கார்ந்திருக்கிறான். வேலை வரும் வரை. அவனுடைய வேலை வந்தது. ஆள் அனுப்பி எழுப்பி விட்டாங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் வருவார்கள். அதுவரை காத்திருங்கள், அமர்ந்திருங்கள், அவசரப்படாதிருங்கள். யோசேப்புக்கான வேலை வரும் வரை அவன் ஜெயிலிலே உட்கார்ந்திருந்தான். வேலை வந்தபோது ஆள் அனுப்பி கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல. யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக வந்து நிற்கும்படி தேவன் கிருபை செய்தார் அல்லவா? அதே போலதான் உங்களுக்கான வேலை உண்டு. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஒவ்வொருவர் மேலும் தேவ திட்டம் பெரிதாயிருக்கிறது. காரணம், அவர் பெரியவராயிருக்கிறார். அவர் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதவர். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய வேலை வரும் வரை அமர்ந்திருப்போம், அவசரப்படாதிருப்போம். வேலை வரும்போது நம்மை எழுப்பி விடுவார். நம்மை நிறுத்தி நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிப்பார். அவரை நம்புங்கள், அவர் நல்லவர். அப்படியே உங்களை நடத்துவாராக. என் வாழ்க்கையில் நேரம் அதிகமாகிறது, காலங்கள் அதிகம் கடந்து ஓடுகிறது என்று வேதனையோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், ஆனால் அவசரப்படாதிருங்கள், அமர்ந்திருங்கள். அவர் வேலை வரும்போது அவர் உயர்த்துவார், உங்களை நிறுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, உம்முடைய வேலை வரும் வரை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
நிச்சயமாய் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வரும்போது நீர் எழுந்தருளி தயவு செய்வீரப்பா. அதை நாங்கள் நம்புகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் அப்படி செய்வீர். உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.